ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அவங்களுடைய வருமானத்திற்கான பட்ஜெட் பிளானிங் கேட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோ தான். குறைவான வருமானம் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரியான ஒரு பட்ஜெட்டை பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, கடன் இல்லாத ஒரு லைஃப்பை வந்து லீட் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு 5 வருஷத்தில் 5 லட்ச ரூபா எப்படி சேமிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸையும் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். வீடியோவை முழுமையாக பாருங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ண மறக்காதீங்க. அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வருமானம் 25,000 ரூபாய். இதற்கு வந்து பட்ஜெட் பிளானிங் வந்து சேவிங்ஸோட சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதை வந்து நம்ம பார்க்கலாம். குறைவான வருமானம் அப்படிங்கிறது 25,000 அப்படிங்கிறது மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஓகே அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் வந்து ரொம்பவும் குறைவு கிடையாது, ரொம்பவும் அதிகம் கிடையாது. அப்படி இருக்கிறப்போ இவங்க வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, கடன் இல்லாத வாழ்வு அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம வந்து மைண்டுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். அடுத்தது பார்த்திங்கன்னா, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நம்ம என்ன வந்து எண்ணம் நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் அப்படிங்கிறது எப்போவுமே நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்னா எண்ணம் போல் தான் அது வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து டாலரேட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்பை நம்ம எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது தான். அடுத்தது பார்த்திங்கன்னா, சிக்கனம் சிறு சேமிப்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து எவ்வளோ பணம் வருமானம் வந்தாலும் நம்ம கையில் வந்து எப்போவுமே சிக்கனமும் சிறு சேமிப்பும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு தாரக மந்திரமாக நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ வந்து இவங்களுக்கு வந்து வருமானம் 25,000 ரூபாய் இருக்கு இல்லைங்களா? இந்த 25,000 கண்டிப்பாக ஒரு 10% நம்ம என்ன பண்ணணும், சேமிக்கணும். 10% பார்த்தீங்கன்னா 2,500 ரூபா வருது. இப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல அந்த 2,500 ரூபாயை எடுத்து ஒரு சேமிப்பில் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடணும். ஏன்னா ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே நம்ம போயிட்டோம் அப்படின்னா தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுவோம். அப்படிங்கிறதுனால தான் பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் கேட்கலாம், 25,000 ரூபாய் வருமானத்தில் குடும்பம் நடத்துறது பெரிய சவாலாக இருக்குது, இதில் எப்படிங்க 2,500 ரூபாய் எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு நினைச்சோன்னா கண்டிப்பாக எல்லாராலையும் முடியும். ஒரு 2,500 ரூபாய் எடுத்து வைக்க முடியலையா, முதல் மாதம் ஒரு 1,000 ரூபாய் ஃபஸ்ட்டு எடுத்து வைங்க. அடுத்த மாதம் 1,500 எடுத்து வைக்க ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி நம்ம வந்து கண்டிப்பாக 2,500 ரூபாயை எடுத்து ஏதோ ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டோம்னா மீதம் இருக்கக்கூடிய 2,200 ரூபாய் இருக்கும், 22,500 இருக்கும் இல்லைங்களா? அதில் வந்து நம்ம வந்து குடும்பத்தை நடத்துறதுக்கு நம்ம பழகிக்கணும். இப்போ வந்து 2,500 ரூபாயை என்ன செய்யலாம் சேவிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நகை விற்கிற விலைக்கு நகை சீட்டு வந்து நம்ம கண்டிப்பாக ஒன்று போடணும். ஏன்னா இது வந்து பெண் பிள்ளைகள் இருக்காங்க, ஆண் பிள்ளைகள் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் என்ன ரேட் இருந்துச்சு, 20 இயர்ஸ்க்கு முன்னாடி தங்கத்தோட விலை என்ன இருந்துச்சு, இன்றைக்கி என்ன விலை இருக்குது, இதே கொரோனாக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கோல்டு சிட்டு வந்து போடலை அப்படின்னா கண்டிப்பாக போடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டி வந்து போட்டுருங்க. இது வந்து உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு ஃபீஸ், காலேஜ் ஃபீஸோ இல்லை ஸ்கூல் ஃபீஸோ கட்டுறீங்கன்னா ஆர்டியை வந்து ஃபீஸுக்காக வந்து போடுங்க. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஆர்டி வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். பெண் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா எஸ்எஸ்ஏ வந்து சிறப்பான ஒரு சேமிப்பு திட்டம், இது வந்து நம்ம போடலாம். பெண் குழந்தைங்க இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து பிபிஎஃப்ல போடலாம். நிறைய பேர் சொல்கிறது இப்போ வந்து பிபிஎஃப்ல வந்து சிறிய மாற்றம் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாற்றம் என்ன அப்படிங்கிறத நான் வந்து கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அதெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்ஐபியில் வந்து ஒரு 500 ரூபாய் இருந்தால் கூட நம்ம ஃபியூச்சருக்காக சேர்த்து வைக்க முடியும். அது வந்து நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்காக இருக்கலாம், இல்லை குழந்தைங்களோட ஹையர் எஜுகேஷனுக்காக இருக்கலாம். இந்த 2,500 ரூபாயை இப்படி வந்து பிரித்து ஒரு கமிட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து தொடர்ந்து சேமிக்க முடியும். அடுத்தது செலவுகளை வந்து தினச்செலவுகள் அப்படின்னு ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. தினச்செலவுகளுக்கு ஒரு 1,000 ரூபாய் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 1,000 ரூபாயை தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. அது வந்து நம்ம வந்து தேவைப்படக்கூடிய தின செலவுகளுக்கு பயன்படுத்திக்கலாம். ஒரு வாழைப்பழம் வாங்கலாம், அல்லது ஒரு பூ வாங்கலாம், கீரை வாங்கலாம். இந்த மாதிரி செலவுகளுக்கு 1,000 ரூபாய் அப்படின்னு ஒதுக்கிடுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வாரச்செலவுகள். இந்த வாரச்செலவுகள் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் மேக்ஸிமம் ஒரு அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுக்கணும். அதாவது வெஜ்ஜு அப்படின்னா ஒரு 300 ரூபா வாரம் செலவு பண்ணால் போதும்னு நம்ம வந்து டிசைட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம வந்து வாங்குறதுக்கு பார்க்கணும். 300 ரூபா போதுமானதாக இருக்குமா இன்னும் இருக்க காலகட்டத்தில் அப்படின்னு கேட்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் இல்லைங்க, 200 ரூபாய், 250 ரூபாய் இதுலேயே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மிச்சப்படுத்தி தான் நான் செலவு பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம்லாம் இப்போ வந்து 3 கிலோ 100 ரூபாய் அப்படின்னு விற்கிதுன்னா நம்ம பல்காக வாங்கி வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு 1 கிலோ வாங்கினோன்னா 2 வாரத்துக்கு போதுமானதாக இருக்கும். இந்த மாதிரி எதெல்லாம் வந்து பல்காக வாங்க முடியுமோ, பூண்டு 1/2 கிலோ 100 ரூபாய் அல்லது 1/2 கிலோ வந்து 200 ரூபாய் அப்படின்னா அது வந்து மொத்தமாக வாங்கிட்டோம்னா கண்டிப்பாக ஒரு 2-3 வாரத்துக்கு வரும். அந்த மாதிரி நம்ம வாங்கிக்கணும். அதே மாதிரி தேங்காய் அந்த மாதிரி. அதனால் 300 ரூபாய் அதே மாதிரி மெனு பிளான் போட்டுட்டு நீங்கள் வாங்கி பாருங்கள், கண்டிப்பாக போதுமானதாக இருக்கும். 4 வாரத்துக்கு 1,200 ரூபாய், என்விக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 400 ரூபாய், 4 வாரத்துக்கு 1,200 ரூபாய்.
அடுத்தது ஃப்ரூட்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ரூ. 250, 4 வாரத்துக்கு ரூ. 1000. ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு ரூ. 250, 4 வாரத்துக்கு ரூ. 1000. இப்போ டோட்டலாக ஆட் பண்ணோம் பார்த்திங்கன்னா 4800. நம்ம வந்து வார செலவுகளுக்கு நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலி பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு வார செலவுகளுக்கு நம்மளுக்கு வந்து ரூ. 4000 5000 இருக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும். எப்படிப்பட்ட ஒரு வருமானமாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த 5000 நம்ம செலவு பண்ணிக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக டிசைட் பண்ணிவிடுங்க. அடுத்தது பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து மாத செலவுகள். இந்த மாத செலவுகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து வாடகை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து 6000 போட்டிருக்கேன். பட் வந்து இந்த சப்ஸ்கிரைபர் வந்து வாடகை வந்து எங்களுக்கு வந்து ஓன் ஹவுஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 6000 எப்படி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றுறதுங்கிற ஐடியாவை நான் பின்னாடி சொல்லியிருக்கேன், தொடர்ந்து பாருங்கள். வாடகை. அடுத்தது பார்த்திங்கன்னா மளிகை பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 3500 வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் வந்து நம்மளுடைய ரேஷன் பொருட்கள் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நம்ம வந்து தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பால் பார்த்தீங்க அப்படின்னா 1 லிட்டர் வந்து ரூ. 50 அப்படின்னா கூட நம்மளுக்கு வந்து 1200 போதுமானதாக இருக்கும். அதாவது 30 நாளைக்கும் நம்மளுக்கு வந்து 50 போட்டோம்னா 1500 வருது. பட் வந்து நம்ம வந்து இதை விட 50 ரூபாய்க்கு வாங்குறத 40 ரூபாய்க்கு வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 1200 போதுமானதாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து 900 ரூபாய்க்கு கிடைக்குது. அப்போ மாதம் 500 500 + 500 2 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம வாங்கினா நம்மளுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஈபி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ₹1000 போட்டிருக்கேன் மாதம். ஏன்னா நம்மளுக்கு வந்து 2 மாதத்துக்கு ஒரு முறை தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஈபி பில் கட்டுவோம். ஏன்னா இப்போ நம்மளுக்கு வந்து 100 யூனிட் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இல்லையா, அதனால் கண்டிப்பாக இது போதுமானதாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ வந்து கரண்ட் பில் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, அதனால் நான் ₹1000 போட்டிருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் நம்மளுக்கு வந்து கேபிள் இருக்கும். கேபிளுக்கு வந்து ஒரு ₹300 நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம வந்து டிஷ் வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவும் வந்து சேஃபாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தீபாவளிக்கெலாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கே நம்மளுக்கு வந்து ₹1600 கொடுத்துட்டோம் அப்படின்னா 1 இயர் வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா ஆஃபரில் கிடச்சிரும். இது மாதிரி வாங்குறது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பெட்ரோலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ₹1000 போட்டுக்கலாம். அதாவது மாதம், அதாவது வாரம் வந்து ₹250 அப்படின்னு நம்ம வச்சோம்னா ₹1000 நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். அது இல்லாமல் ஃப்ரீ பஸ்ஸு வந்து இருக்குது பெண்களுக்கு, அதையும் வந்து நம்ம பண்ணிக்கலாம்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மொபைலுக்கு வந்து நான் எவ்வளோ அலாட் பண்ணுறேன்னா வெறும் 500 தான் அலாட் பண்ணுறேன். அதாவது மாதம் 500, அதாவது மினிமம் பார்த்திங்கன்னா ₹200, 2 பேருக்கு ₹200 ₹400 போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 500 வந்து அலாட் பண்ணியிருக்கேன். இப்போ இது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து வீக்கெண்டு அப்படிங்கிறது நம்ம வந்து இப்போ எல்லாருமே பழகிட்டோம். அதாவது மாதத்தில் ஒரு நாள் மட்டும் நம்ம குழந்தைங்களா இருக்கலாம், நம்மளாக இருக்கலாம், வெளியில் போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ₹1000. இதை வந்து நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஷாப்பிங் சொல்லலாம், அல்லது வந்து வீக்கெண்டு குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மெடிக்கல் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம வந்து வைக்கணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து குழந்தைங்க வச்சுருக்கிறோம், அல்லது வந்து நம்மளுக்கே ஏதோ ஒரு இஷ்யூஸ் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கையில் ஒரு ₹1000 இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இதை வந்து நீங்கள் எமர்ஜென்சி அப்படின்னா கூட வச்சுக்கலாம். இது வந்து ஒரு ₹1000. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இதில் வந்து அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதில் வராத ஒரு கேட்டகரி இருக்கும் இல்லைங்களா, அந்த இதுக்கு ஒரு அதர்ஸ்னு ஒரு காலம் வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு ₹700. இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து வாடகை வந்து ₹6000, மளிகை, பால், கேஸு, ஈபி, அடுத்தது கேபிள், பெட்ரோலு, மொபைலு, அப்புறம் வந்து வீக்கெண்டு, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல், அடுத்தது வந்து அதர்ஸ். இப்போ வந்து டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு செலவாகுது அப்படின்னா ₹16,700 நம்மளுக்கு வந்து செலவாகுது. இப்போ டோட்டல் நம்ம பண்ணி பார்க்கலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தினச்செலவுகளுக்கு ₹1000, வார செலவுகளுக்கு பார்த்தீங்கன்னா ₹4800. அடுத்தது பார்த்தீங்கன்னா மாத செலவுக்கு ₹16,700. இப்போ டோட்டலாக நம்ம வந்து ஆட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ₹22,500 நம்மளுக்கு வந்துடும். ஏன்னா முன்னாடி வந்து நம்ம வந்து ஒரு ₹2,500 சேவிங்ஸுக்கு வந்து பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, சேவிங்ஸு அது வந்து ₹2,500. இப்போ டோட்டலாக நம்மளுக்கு வந்து ஆட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா 25,000 வந்துடும். இப்போ வந்து இது வாடகை வீட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வாடகை இல்லை அப்படின்னா அவங்க வந்து இந்த ₹6,000 இருக்கு இல்லைங்களா, ரெண்ட்டு வந்து ஒரு 6,000 இருக்கு இல்லைங்களா, இந்த 6,000 நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு எஸ்ஐபியில் 6,000 ஒரு 5 இயர்ஸ் வந்து நம்ம போடுறோம்.
அப்படின்னு வச்சுக்கிறோம். ஏன்னா ஒரு 5 இயர்ஸ் எஸ்ஐபியில் அமௌண்ட்டை வந்து போட்டால் மட்டும்தான் ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் இருக்கும். அது வந்து ஒன்றும் இல்லை, மியூச்சுவல் ஃபண்டு தான். ஆல்ரெடி நான் வந்து எனக்கு தெரிஞ்ச எஸ்ஐபி பற்றி நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் எஸ்ஐபியில் ஒரு 1000 ருபீஸாவது போடுற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஏன்னா இன் ஃபியூச்சரில் கண்டிப்பாக அதில் தான் வந்து நம்மளுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கிறதா வந்து நம்மளுக்கு வந்து எக்கனாமிஸ்ட் சொல்கிறாங்க. இப்போ இந்த 6000 நம்ம வந்து 5 இயர்ஸ் கட்டுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக 12% கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எவ்வளோ டோட்டலாக பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,60,000 ரூபா நம்ம வந்து பண்ணுவோம் 5 வருஷத்துக்கு. மாதம் 1000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட்டினோன்னா 5 வருஷத்துக்கு 3,60,000 நம்ம வந்து கட்டியிருப்போம். நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட், அதாவது பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 1,34,918 ரூபா கிடைக்குது. அப்போ டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,94,918 ரூபா நம்மளுக்கு கிடைக்குது. இப்போது கிட்டத்தட்ட நம்ம வந்து 5 வருஷத்தில் வெறும் 6,000 ரூபாயை சேமித்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட 5 lakhs கிடைக்குது. இதுதான் நான் முதல்ல வந்து வீடியோவில் ஃபஸ்ட்டில் வந்து நான் சொல்லியிருந்தேன். 5 வருஷத்தில் 5 லட்ச ரூபாய் எப்படி சேமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இதில் வந்து உங்களுக்கு யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அவங்க வந்து நான் இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறது என்னென்னா, நீங்கள் சொந்த வீட்டில் இருக்கீங்க அப்படின்னாலுமே நீங்கள் வாடகை கொடுக்குறதா நினச்சி அதற்கான அமௌண்ட்டை இந்த எஸ்ஐபியில் போட்டுகிட்டே வந்து பாருங்கள். இதே 5 இயர்ஸில் வந்து இவ்வளோ கிடைக்குது. இதே நீங்கள் 10 இயர்ஸுங்கும் போது கண்டிப்பாக இதை விட அதிகமான அமௌண்ட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. அதனால் ஓன் ஹவுஸில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வாடகை கொடுக்குறோம். ஏன்னா எங்கள் வீட்லேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி நினச்சி ஒரு சில அமௌண்ட்டை வந்து நாங்கள் வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் உங்களோட ஷூரிட்டியாக சொல்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் வந்து வாடகைக்கு இல்லை, சொந்த வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை இந்த மாதிரி எஸ்ஐபியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுங்கள். ஃப்யூச்சர் வந்து ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் பட்ஜெட் பிளானிங், சேவிங்ஸ் ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.